தேசத்தை சுற்றி பார்க்க கிளம்பிய பாபர் ஒரு நாள் சரையு நதி பாயும் அயோத்திக்கு வந்தார். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாய் வாழ்ந்த அந்த பகுதியில் மக்கள் குறை கேட்டு தீர்த்து வைத்தார். அப்போது சில இஸ்லாமியர்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையோடு வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அயோத்தி நகருக்கு சக்கரவர்த்தி அவர்கள் வருகை புரிந்ததற்கு எங்களுடைய நன்றி. உங்கள் வரவேற்புக்கு நன்றி. இங்கே அனைத்து மக்களும் நலமுடன் இருக்கின்றீர்களா? நீங்கள் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லிக்கு சக்கரவர்த்தியான பிறகு எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. உண்மையை சொல்வதென்றால் எங்களை எல்லாம் மிகப்பெரிய துயரத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் சக்கரவர்த்தி. மக்கள் நலமுடன் இருப்பதை விட ஒரு மன்னனுக்கு வேறொன்றும் பெரிதில்லை. உங்களுக்கு வேறேதும் கோரிக்கைகள் இருக்கிறதா? தயங்காமல் கேளுங்கள். ஒரு சிறிய விண்ணப்பம் இருக்கிறது சக்கரவர்த்தி அவர்களே. சொல்லுங்கள். இங்கிருக்கும் இஸ்லாமியர் ஆகிய நாங்கள் இறைவனை தொழுவதற்கு ஒரு நல்ல மஸ்ஜித் இல்லை. தாங்கள் கட்டி கொடுத்தால் மிகுந்த நன்றியுடன் இருப்போம். எனக்கு ஒரு புனிதமான காரியம் செய்ய வாய்ப்பளித்ததற்கு நன்றி. உடனே உங்களுக்கு ஒரு மஸ்ஜித் கட்டித்தரப்படும். நன்றி சக்கரவர்த்தி அவர்களே. பிற்காலத்தில் அவர் பெயரால் பாபரி மஸ்ஜித் என்று அழைக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. நான்கு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த பாபர் 1530 காலமானார். குறுகிய காலம் இந்த தேசத்தை ஆண்ட பாபர் அந்த காலகட்டத்தில் இந்துக்களுக்கு எதிராக எந்த செயலும் செய்யவில்லை என்பதே உண்மை. அயோத்தியில் இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய கிபி 1880 வரை அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி வந்துள்ளனர். இதற்கிடையே 1857 இந்தியாவை கைப்பற்ற வந்த வெள்ளையர்களை அங்கிருந்த இந்துக்களோடு சேர்ந்து போராடி வெற்றியடைந்திருக்கிறார்கள். உறவாடி கெடுத்தும் பிரித்தாலும் சூழ்ச்சியாலும் உலகையே வென்று வந்த வெள்ளையர்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்கும் வரை இங்கு ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தனர். பிரிட்டிஷ் ஏஜென்ட் டஃப்ரின் பிரபு அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார். நான் இப்படி ஒரு நாட்டை பார்த்ததே இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஒரு நாடென்றால் ஒரு இன மக்கள், ஒரு மொழி, ஒரு மதம் இருக்கும். ஆனால் இங்கே பல இன மக்கள், பல மொழி, பல மதங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். உண்மைதான். இவர்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கும் போது இவர்களை நம் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவது மிகவும் கடினம். ஆமாம், ஆனால் அதற்காக நாம் இப்படியே விட்டு போக முடியாது. We must do something. நீங்கள் ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இருக்கிறது. இவர்களுக்கு நாம் உதவி தேவைப்பட வேண்டும். I don't understand. புரியும்படி சொல்கிறேன். இங்கு இருக்கும் இந்து முஸ்லிம் இருவருக்கும் இடையில் பகை உண்டாக்க வேண்டும். அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். அப்படி பகை ஏற்பட்டு மோதிக்கொண்டால் அதை தீர்த்து வைப்பதை போல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம். திட்டம் நன்றாக இருக்கிறது, ஆனால் நடக்குமா? நடக்கும். உலகில் ஒரு மனிதனை உணர்ச்சி வசப்படுத்த நினைத்தால் அவன் மதத்தில் கை வைத்தால் போதும். பொழுத்திடுங்கள். இங்கே ஒரு பிரளயத்தை நான் ஏற்படுத்துகிறேன். இனிமேல் இங்கே இந்து முஸ்லிம் பாய் பாய் இல்லை. துஷ்மன், enemy. அவன் ஒரு புத்த ஜோதிடர் மூலம் பாபரி மஸ்ஜித் இருக்கும் இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்ற செய்தியை பரப்பினார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற கருத்துக்கு ஏற்ப இந்துக்களில் ஒரு பிரிவினர் அதை நம்பத் தொடங்கினர்.
நம்பிய கூட்டத்தில் ஒருவரான மகன் ரகுபீர் தாஸ் என்பவர் பைசாபாத் கோர்ட்டின் கதவை தட்டினார். ஆனால் அவர் கூட பாபரி மஸ்ஜித் இருக்கும் இடம் ராமர் பிறந்த இடம் என வழக்கு தொடுக்கவில்லை. அதன் அருகில் இருக்கும் நடைமேடைதான் ராமர் பிறந்த இடம் என்றார். பள்ளிவாசல் அருகில் கோவில் கட்டுவது பிரச்சனைக்கு அடிகோலும் என்று நீதிபதி மனுவை நிராகரித்தார். 1886 நவம்பர் 1ஆம் தேதி A.W. யங் என்ற நீதிபதியால் கோவில் கட்டும் கோரிக்கை மீண்டும் நிராகரிக்கப்பட்டது. 1886 1949 வரை பள்ளிவாசலில் தொழுகையும் சபுத்ராவில் பூஜையும் நடந்தது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். அது வெள்ளையர்களுக்கு தெரிந்திருக்கிறது. HR நெவில் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி மீண்டும் அந்த பொய் பிரச்சாரத்தை நடத்தினார். சர்ச்சை மீண்டும் வலுவடைய ஆரம்பித்தது. 1949 வரை சரையு நதி போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அயோத்தி மக்கள் வாழ்க்கையில் மீண்டும் புயல் வீச ஆரம்பித்தது. டிசம்பர் 22, 1949 பாபரி மஸ்ஜித்துக்குள் இஷா தொழுகை முடிந்த பின்பு மதத்துவேஷம் கொண்ட சிலர் திருட்டுத்தனமாக நுழைந்து சிலைகளை வைத்தனர். சிலை இருக்கும் காரணத்தை கூறி அப்போதிருந்த மாவட்ட நீதிபதி K.K. நாயர் டிசம்பர் 23, 1949 அதாவது மறுநாளை பள்ளிவாசலை சீல் வைத்து பூட்டும்படி உத்தரவிட்டார். 1949 ஒரு நீதிபதியால் பூட்டப்பட்ட பள்ளிவாசல் 33 ஆண்டுகளுக்கு பின்பு 1986 வேறொரு நீதிபதியால் பூஜை செய்வதற்காக திறந்துவிடப்பட்டது. முஸ்லிம்கள் பாபரி மஸ்ஜித்தை முற்றிலுமாக இழந்த நாள் 1986 பிப்ரவரி 1. அது மட்டுமல்ல, இந்துக்களின் வழிபாட்டு தலங்களை மீட்டெடுப்போம் என்ற புதிய கோஷத்துடன் கிளம்பியது ஒரு கூட்டம். கலவரங்கள், போராட்டங்கள் என்று அப்பாவி மக்கள் தூண்டிவிடப்பட்டனர். டிசம்பர் 6, 1992 அது வழக்கமாக கடந்து போகும் ஒரு நாள் அல்ல. இந்தியா மதசார்பற்ற நாடு என்ற நம்பிக்கை நொறுங்கிய நாள். சிறுபான்மையினர் தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நொறுங்கிய நாள். ஆம், 1528 கட்டப்பட்டு கம்பீரமாக நின்ற அந்த பள்ளிவாசல் பாபரி மஸ்ஜித் இடித்து நொறுக்கப்பட்ட நாள். சகோதரத்துவத்தை போதிக்கும் மார்க்கத்தை பின்பற்றி வந்த அந்த முஸ்லிம் மக்களின் கண்களில் உதிரத்தை வரவழைத்த நாள். தடம் புரண்ட நீதிமன்றத்தாலும் அக்கிரமத்தை கண்டுகொள்ளாத அரசாங்கத்தாலும் திசையறியாத குழந்தைகள் போல் இந்தியாவில் முஸ்லிம்கள் தவிக்க விடப்பட்டனர். பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அன்று மட்டும் 11 முஸ்லிம்கள் அயோத்தியில் கொல்லப்பட்டனர். தொடர்ந்த கலவரத்தில் இறந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டும். ஏன் இந்த கொடூரம்? எதற்காக தூண்டிவிடப்பட்டது இந்த வன்மம்? இது பாபரி மஸ்ஜித்தோடு நின்றுவிடப் போவதில்லை. இது ஒரு ஆரம்பம். முஸ்லிம்கள் திராணியற்றவர்களாய் இருந்தால் இது தொடரும். நீதியை, நியாயத்தை தேடி பெற்றே ஆக வேண்டும். மீண்டும் நீதிமன்றத்தின் படிக்கட்டிற்கு இந்த பிரச்சனை வந்தது. ஏறக்குறைய 60 ஆண்டுகள் நடந்த வழக்கில் 30 செப்டம்பர் 2010 ஒரு தீர்ப்பு வந்தது. மொத்த நிலத்தையும் 3ஆக கூறு போட்டு ஒரு பகுதியை மட்டும் முஸ்லிம்களுக்கு கொடுத்தது நீதிமன்றம். ராமஜென்ம பூமி என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று கூறி சட்ட ரீதியாக அந்த நிலத்தின் மீது முஸ்லிம்களுக்கு இருந்த உரிமை மறுக்கப்பட்டது.
திருப்தி தராத இந்த தீர்ப்பால் இன்று நாம் பிரிந்து கிடக்கிறோம். காலகாலமாக நாம் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தானே பழகி வந்தோம். நாம் நமது சந்ததிக்கும் அதைத்தானே கற்றுத்தர வேண்டும். எல்லா சுகதுக்க நிகழ்வுகளிலும் இந்து வீட்டில் முஸ்லிம்களும் முஸ்லிம் வீட்டில் இந்துக்களும் இருப்பதுதானே நாம் தினம் பார்க்கும் யதார்த்தம். இதுதானே இந்திய கலாச்சாரத்தின் நிஜம். நமது தலைவர்களும் நமக்கு இதைத்தானே கற்றுத்தர வேண்டும். பாசிச சிந்தனை கொண்ட இந்துத்துவ அமைப்புகளும் தீய நோக்கம் கொண்ட பிற அமைப்புகளும் தவறான வரலாற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதனால் ஏற்படும் இழப்பு யாருக்கு என்றாலும் வலி ஒன்றுதானே. இன்று நீ வேறொருவன் பொருளுக்கு ஆசைப்பட்டால் நாளை உன் பொருளுக்கு இன்னொருவன் ஆசைப்படுவான் என்று நமக்கு புரியாதா? பாப்ரி மஸ்ஜித் என்பது ஒரு வரலாற்று சின்னம். அது முஸ்லிம் மக்களின் புனித தலம். வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டு இந்தியாவின் கோட்பாட்டை நிலைநிறுத்த பாப்ரி மஸ்ஜித்தை உரியவர்களிடம் திருப்பித் தர வேண்டியது இந்திய அரசாங்கத்தின் கடமை. இது முஸ்லிம்கள் பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவின் பிரச்சனை. இதற்காக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சகோதரத்துவம் கொண்ட அனைவரும் பாடுபட வேண்டும். அந்த புனித தலத்தை, அந்த வரலாற்று சின்னத்தை மீண்டும் எழுப்ப வேண்டும்.